அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரோக்கியம் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வயிற்று வலி மற்றும் அதற்கான காரணங்கள் பற்றி தான் கதைக்க காத்திருக்கிறோம். இதனை பற்றிய மேலும் பல முக்கியமான விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பொது சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த வயிற்று வலி என்ற ஒரு விஷயம் எடுக்கும்போது இந்த குறுகிய கால வயிற்று வலி நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஒரு நாளோ 2 நாளோ அல்லது ஒரு கிழமையோ இருந்துட்டு இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த நீண்ட கால வயிற்று வலி அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் இருந்தால் நாங்கள் நீண்ட கால வயிற்று வலி அப்படின்னு சொல்கிறோம்? இதில் நாங்கள் தமிழில் நீண்ட கால என்று அந்த சொற்பிரயோகம் பார்க்கும்போது அதில் மீனிங் வித்தியாசமாக இருந்தாலும் நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் இங்கிலீஷில் சொல்லிக்க அதை குரோனிக் அப்டோமினல் பெயின்னு சொல்லுவோம். இந்த குரோனிக் அப்டோமினல் பெயின்ன்ற அந்த டெஃபினிஷன் ஒரு 3-4 கிழமைகளுக்கு மேற்பட்டதாக ஒரு ஆளுக்கு வயிற்று வலி இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் குரோனிக்காக தான் எடுக்க வேணும். ஆனாலும் இதில் எபிசோடிக்கா விட்டு விட்டு வாரது. இதை நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ 3 மாதம் அதுக்கு வயிற்று வலினா 3 மாதமும் அப்படியே 90 நாட்களும் வயிற்று வலியோடு படுத்துருக்கிற மாதிரி இல்லை. அந்த 3 மாத காலத்தில் அவருக்கு கிழமையில 3-4 நாளைக்கு வயிற்று வலி எபிசோடிக்குன்னு சொல்லுவோம், விட்டு விட்டு வாரது. அப்படியாக ஒரு வயிற்று வலி ஒரு மோர் தேன் 3 வீக்ஸுக்கு மேலே ஒரு ஆளுக்கு அடிக்கடி வருமா இருந்தால் அதை நாங்கள் குரோனிக் அப்டோமினல் பெயின் என்று போடலாம். அதை நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வயிற்று வலி என்று டிஃபைன் பண்ணலாம். அதை நாங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேணும், அது அந்த முக்கியத்துவம் கருதி. பொதுவாக டாக்டர், இந்த நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வயிற்று வலி அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. எனவே அது என்ன மாதிரியான காரணங்கள் என்பதை பற்றியும் பார்ப்போம். நான் இந்த நீண்ட கால வயிற்று வலி என்கிறதுக்கு முதல் நான் அதுக்கு நீங்கள் கேட்ட காரணத்துக்கு முதல் இந்த குறுகிய காலம் அக்யூட் அப்டோமினல் பெயின் என்ற விஷயமும் அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு சில காரணங்களை சொன்னால் நான் நீண்ட காலத்துக்குரிய காரணங்களை சொல்லிக்க அதுக்கு அந்த வித்தியாசம் விளாங்கும் நல்ல ஈஸியாக விளாங்கக்கூடியதாக இருக்கும். அக்யூட் அல்லது குறுகிய காலத்தில் ஏற்படுற சடுதியாக ஏற்படுற அப்டோமினல் பெயின், அதாவது உடனடியாக ஏற்படுற வயிற்று வலி. உங்களுக்கு தெரியும் அப்பெண்டிசைட்டிஸ் ஒரு வெரி காமனான விஷயம். மற்றது சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ், ஏதாவது எங்களுக்கு தகாத உணவு வகையோ அல்லது கூடாத ஒரு ரசாயன பதார்த்தத்தையோ அல்லது ஆல்கோஹால் போன்ற சில தீய பழக்க வழக்கங்கள் கடுமையாக அதை கூடுதலாக எடுத்தாலோ சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் இரைப்பை அழற்சி வயிற்று வலி வரலாம். மற்றது ஃபுட் பாய்சனிங்கால் வார பிரச்சனைகள். மற்றது உங்களுக்கு தெரியும் இந்த பித்தப்பையில் இருக்கிற கற்கள், மற்றது சிறுநீரக கற்களும் சிறுநீர் பையில் போகிற அடைக்கிற கற்களாலையும் யூரின் போகாமல், அதாவது வயது போன ஆண்களில் குறிப்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம். அதால் யூரின் போகாமல் தடப்பட்டு அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் வந்தாலும் இந்த அக்யூட் பெயின் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த அக்யூட் பெயினோட அவருக்கு மற்ற சிம்டம் வரும். வாமிட்டிங் இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், டாய்லெட் போகாமல் யூரின் போகாமல் அவதிப்படுவினம், வயிறு வீக்கம் அடையும். அப்போ உடனடியாக நோயாளி சார்ந்தவர்கள் வைத்தியசாலைக்கு போய் அதுக்குரிய நிவாரணத்தை எடுப்பினோம். மற்றது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே கொடுபட்ட உடனே 100% பெரும்பாலும் அது முழுமையாக அந்த பிரச்சனை விடுபடலாம். அப்போ அந்த அக்யூட் அப்டோமினல் பெயின்ங்கிறது குறுகிய காலத்துக்கு வாரது, சடுதியாக ஏற்படுறது ஒரு வகையில் பாரதூரமாக சிவியராக இருந்தாலும் நல்ல விஷயம் என்ன, உடனடியாக டயக்னோஸ் பண்ணலாம், உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், முழுமையாக அந்த பிரச்சனை விடுபடலாம். ஆனால் இப்போ தான் நான் வரப்போகிற இம்பார்ட்டன்ட் இந்த நீண்ட காலம் அல்லது குரோனிக் அப்டோமினல் பெயின் அவையில் அந்த நோயாளியை சார்ந்த குடும்பத்தோடு இவரை கொண்டு டாக்டர்கிட்ட காட்டணுங்கிற அளவுக்கு ஒரு இதை உருவாக்காது. அது சமாளிக்கலாம், அதை நான் மேனேஜ் பண்ணுவேன். நான் ஒரு மாதிரி இருக்கேன், பிரச்சனை இல்லை, நான் இன்றைக்கு போயிட்டு வரேன், இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், இன்றைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் இன்றைக்கி லேசாக சாப்பிட்டு படுத்துக்கிறேன், அந்த ஏதோ கை மருந்து எடுத்து அதை சமாளித்து கொண்டு போவினோம். ஆனால் அது ஒரு பாரதூரமான ஒரு நோயின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த இதில் இம்பார்ட்டன்ட். அப்போ காரணங்களை பார்க்க முக்கியமாக இந்த பேங்க்ரியஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கலாம், சதயம் என்று சொல்லணும் தமிழில். இந்த பேங்கேட்டைட்டிஸ்ன்ற அந்த பிரச்சனை
ஒரு வகையில் ஆரம்பத்தில் இந்த வயிற்று வலியாக தான் அது வெளிப்பாடாக கொண்டது. அப்போ அது ஆரம்பத்திலேயே நாங்கள் அது சரியான முறையில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் செய்யாட்டில் அது குரோனிக் பெங்கடைட்டிஸ்ன்ற கட்டத்துக்கு போய் மற்றது அது ஒரு காலகட்டத்தில் பெங்கடைட்டிக் கேன்சராக வந்து அது உயிரை கூட எடுக்கக்கூடிய கட்டம். ஏன்னா அந்த பெங்கடைட்டிஸ்ன்ற பற்றி நான் விரிவாக சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அது என்னென்னா அது ஒரு சேலஞ்ச் கிட்டத்தட்ட சர்ஜிக்கல் ஃபீல்டில் பெங்கடைட்டிக் ப்ராப்ளம் வந்தால் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அணுக வேணும். மற்றது இந்த பெருங்குடலில் சிறுகுடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெருங்குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மலக்குடலோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடனடியாக நாங்கள் வேறு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம். ஆனால் பெருங்குடல் ஆரம்ப பகுதி, அதாவது ஏறு குடலில் நாங்கள் சீக்கம் என்று சொல்லுவோம். பெருங்குடல் இந்த அப்பெண்டிக்ஸ் இணைகிற இடம் வலது பக்கத்தில் இருக்கிற பெருங்குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய டியூமர் அல்லது ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு வேக் அப்டோமல் பெயினாக தான் வரலாம். ஒரு லெதாஜிக், அவர் ஒரு சோர்வாக இருப்பினும், ஆனால் அது ஒரு கேன்சராக கூட இருக்கலாம். அப்போ ஒரு வேக்கான அப்டோமல் பெயின் நீண்ட காலமாக அடிக்கடி வருதுன்னு சொன்னால் அதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. இதில் மற்றது இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஈவன் லேடிஸுக்கு இந்த சீசர் செய்யப்படும். அது பிரசவத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு ஹெல்தியான ஒரு சர்ஜரி. மற்றது ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களோட உடம்பில் ஒரு ட்ரோமாவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வேறு சர்ஜரியாக இருக்கலாம், வேறு ஒரு காரணமாக இருக்கலாம். வயிற்றில் நாங்கள் லெப்ரோட்டமி அல்லது வயிற்றை ஓப்பன் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும். அப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்த அப்புறம், வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் நடந்த அப்புறம், ஈவன் லெப்ரோஸ்கோப்பில் செய்த அப்புறம் கூட இந்த ஆப்ரேட் பண்ண அந்த ஸ்கார், சர்ஜிக்கல் ஸ்காரில் இந்த இரைப்பை குடலை சுற்றி இருக்கிற கொழுப்பு படை போய் ஓமெண்டம் என்று சொல்லுவோம். அது போய் அதோட அட்டாச் பண்ணுறதால, ஒட்டுறதால, அது ஒட்டப்பட்ட அடிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அடிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணதாலையும் ஒருவருக்கு அடிக்கடி இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு அடிஷனால் வரக்கூடிய அப்டோமல் பெயின் வரலாம். அடிக்கடி வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வரதாக இருக்கலாம். இது காரணம் ஒரு வயிற்றுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்ட சத்த சிகிச்சை தழும்பில் ஸ்காரில் வந்து உள்ளுக்கு கொழுப்பு அந்த உடலின் பகுதிகள் போய் ஒட்டுப்பட்டிருக்கலாம். அப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் ஈவன் அந்த அடிஷனால் வர பிரச்சனை கூட ஏதாவது அதில் போய் சிறுகுடல் மாட்டுப்பட்டு அதில் போய் ட்விஸ்ட் பண்ணப்பட்டு அதில் ஏதாவது அது சிறுகுடல் பெர்ஃபரேட் பண்ணுமா இருந்தால் அது ஒரு செப்சிஸுக்கு போய் ஒரு நோய் தொற்று ஏற்படுத்தி உயிராபத்தை ஏற்படுத்தலாம். அப்போ உங்களுக்கு விளங்குது ஒரு ஆளுக்கு வேக்காக ஒரு பெயின் ஒன்று இருக்க முடியாது. அதை விட நாங்கள் இந்த கிட்னியில் வரக்கூடிய கேன்சர், ரீனல் செல் கார்சினோமான்னு சொல்லுவோம். மற்றது லிவரில் வரக்கூடிய ஹெப்படோமா, லிவரில் வரக்கூடிய கேன்சரும் கூட ஒரு நீண்ட காலமாக படிப்படியாக ஒரு வேக் அப்டோமினல் பெயின் மாதிரி வந்து அது பசி இல்லாதன்மை போய் இதில் காட்டி தான் பேர்ந்து ஆளுக்கு அதை வெளிப்படைக்க தான் நாங்கள் கேன்சரை கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு விளங்குது என்னென்னா, ஒரு ஆளுக்கு நீண்ட காலமாக ஒரு இடைவெளியில் இடக்கிட ஒரு வயிற்று வலி ஒரு தாங்கக்கூடிய மாதிரி அக்யூட்டாக இல்லாமல், மிகவும் சிவியராகவும் சடுதியாகவும் இல்லாமல் ஒரு வேக் அப்டோமினல் பெயின், பேக் பெயினோடு வந்து போகுதுன்னு சொன்னால் இதை நீங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. அதுக்காக நீங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு இப்படி வருதுன்னு உடனே கட்டாயம் கேன்சராக தான் இருக்க போது, பெங்கடைட்டிஸாக தான் இருக்க போதுன்னு நிற்கக்கூடாது. சில இப்போ நாங்கள் நீரிழிவு நோக்கி எடுக்கிற மருந்துகள், மற்றது கொலஸ்ட்ரால் எடுக்கிற சில மாத்திரைகளாலேயும் இந்த அப்டோமினல் பெயின் வரலாம். அப்போ அது சரியான முறையில் நீங்கள் அதை இனங்காண வேணும். அப்போ நான் சொல்கிற வர இதில் வந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு ஆளுக்கு ஒரு நீண்ட காலமாக ஒரு மாதத்துக்கு மேலாக அடிக்கடி வயிற்று ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் ஒரு பெயின் வந்து போகுது. ஆளில் சில மாற்றங்கள் இருக்குது. அதாவது குறிப்பாக பசி இல்லாத தன்மை, உடல் நிறை குறைகிறது, அப்படியான சில மற்றது ஒரு தொழில் துறையில் வினைத்திறனை செய்ய முடியாமல் இருக்கிறது, சோர்வு தன்மை ஏற்படுமா இருந்தால் அவருக்கு விளங்க வேணும் இந்த பெயின் வந்து சாதாரண பெயினில் ஏதோ ஒரு பிரச்சனை என்ற ஒரு அறிகுறி என்றதை பார்த்து உடனடியாக வைத்திய ஆலோசனைக்கு போக வேண்டிய கட்டம் இருக்குது. அதாவது இப்போ நீண்ட காலமாக வயிற்று வலி இருந்தால் ஒரு சிலர் வந்து சமாளிக்க முடியும் தானே அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவர்கள் அதை சும்மாவே விட்டு விடுவார்கள். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களில் வந்து நிச்சயமாக ஒரு வைத்தியரை நாட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால், நிறைய ஆபத்தான நோய்களுக்குரிய அறிகுறியாகவும் இந்த நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வயிற்று வலி இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய காரணங்களை பற்றி டாக்டர் கூறியிருந்தால் அதில் ஒவ்வொரு காரணங்களை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாட காத்திருக்கிறோம். டாக்டர் ஆரம்பத்தில் வந்து நிறைய காரணங்களை பற்றி கூறியிருந்தீர்கள். அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக நீங்கள் கூறியிருந்தது தான் வந்து இந்த chronic pancreatitis பற்றி கதைச்சிருந்தோம். அதில் டாக்டர் இந்த pancreas என்ற அந்த உறுப்பு வந்து உடம்பில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விடயங்களுக்கெல்லாம் இந்த pancreas தேவைப்படுகின்றது? இந்த pancreas என்ற உறுப்பை நாங்கள் இப்போ சர்ஜரி செய்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டாக்டர்ஸுக்கு தெரியும். நாங்கள் லெப்ரோட்டமியில் இந்த வயிற்றை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உடனடியாக பார்க்கக்கூடியது லிவர்,
பெருங்குடல், இரைப்பை போன்ற பகுதியில் தான் பார்க்கணும். பேங்க்ரியஸ்ன்றது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா அது எல்லா உறுப்புகளுக்கும் பின்னுக்கு எங்களுடைய பேக் ஆஃப் த அப்டமல் கேவிட்டியில் ரெட்ரோபெரிட்டோனியம்னு சொல்லுவாங்க. அந்த ஷீட்டுக்கு பின்னால் ஒரு இலை வடிவத்தில், நீண்ட இலை வடிவத்தில் இருக்கும். இரைப்பைக்கு பிற்பகுதியில் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இரைப்பை சாதாரண மக்கள் விளங்குறேன்னு சொன்னால் எங்களுடைய இரைப்பை லிவருக்கு பின்னுக்கு முள்ளந்தண்டோட ஒட்டின மாதிரி இருக்கும். இதில் வரக்கூடிய பிரச்சனைனா இந்த பேங்க்ரியஸ்ங்கிற சதயம்ங்கிறது சுரக்கின்ற சுரப்புகள் தான் எங்களுடைய போசனை சமன்பாடு, ரசாயன சமன்பாடுன்னு சொல்கிறோம். எங்களை சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய போசனை கூறுகளை அகத்தறிஞ்சக்கூடிய மாதிரி மாற்றுறது எல்லோரும் படிச்சுப்பீங்க. அந்த அந்த இறுதிக்கட்ட சமன்பாட்டுக்குரிய நொதியங்களை சொல்லுவாங்க. அதை குறிப்பாக புரதமும் லிப்பிட்டுகளும். அப்போ இந்த சதயத்தில் ஏற்படக்கூடிய, அதை விட இந்த சதயத்தில் தான் இந்த இன்சுலினை சுரக்கின்ற கலங்களும் இருக்கின்றது, பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு விளங்குது. அப்போ சதயத்திலே ஒரு பாதிப்பு ஏற்கனவே இருந்தால் எங்களுடைய சமன்பாட்டு தொகுதி பாதிக்கப்பட போகுது. மற்றது நீரிழிவு நோய்க்கு ஆக போகிறோம். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு எப்படி பாதிக்கப்பட்டு தெரியும். ஒரு ஆளுக்கு நியூட்ரிஷன் இல்லைன்னா, புரதம் லிப்பிடுகள் சமன்பாடு அடையாமல் உணவு அகத்துறிஞ்சா விட்டுமா இருந்தால் உடம்புக்கு தேவையான சக்தி மட்டும் கிடைச்சா உடல் வளர்ச்சி நடக்காது, உடல் தொழிற்பாடுகள் பாதிக்கப்பட்டு எங்களுடைய முழு உடல் தொழிற்பாடுகளும் ஒரு ஸ்தம்பிதமாக முடியும். ஆனப்படினால இந்த பேங்க்ரியடைட்டிஸ்ங்கிற நோய் ஒரு கண்டிஷன் நீண்ட கால போக்கில் படிப்படியாக எங்களோட உடம்பில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு உயிராபத்தை ஏற்படுத்துகிற நிலையை கொண்டு போகுது. மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட சர்ஜன் என்ற முறையில் எந்த உறுப்பிலையும் எங்களுக்கு டிசீஸை வந்தால் எங்களுக்கு அதை சமாளிக்க முடியும். இந்த பேங்க்ரியஸ் ஒரு சில உறுப்புகள் இருக்கின்றது. அவையெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை நாங்கள் போய் கை வைக்கிறன்றது, எடுத்தோன்னே ஆப்ரேட் பண்ணுறது முடியாத விஷயம். எந்த ஒரு இப்போ அப்பெண்டிக்ஸாக இருக்கட்டும், பித்தப்பையாக இருக்கட்டும், அலர்ஜின்னு வந்தால் உடனடியாக ஓப்பன் பண்ணி விதின் 2-3 டேஸுக்குள்ளே அதை அகற்றினா தான் பேஷனுக்கு நல்லம். அகற்றுறதால தான் ஃபுல்லாக வெளியே வரலாம். ஆனால் பேங்க்ரியடைட்டிஸ்ன்னு கண்டுபிடிச்ச வேண்டாம் எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இதை தொடக்கூடாது. இப்போ தமிழில் கைக்கிறேன்னு சொன்னால் இதில் கை வைக்கக்கூடாது, கத்தி வைக்கக்கூடாது, இதை டச் பண்ணக்கூடாது. அவரை மருந்தை கொடுத்து ஆளை ரெஸ்ட்டில் வச்சு தானாக செட்டில் பண்ண விடுங்க. இதில் போய் நாங்கள் ஆப்ரேட் பண்ண போன வேண்டாம். பேஷனுக்கு திரும்ப நாங்கள் நோயால் வார பிரச்சனை கூட பிரச்சனை உண்டாக்கலாம். அவ்வளோத்துக்கு என்னென்னா அந்த இருக்கிற அமைவிடம், அவர் போய் இருக்கிற இடம் பல பெருநாடி, பெருநாளம், சில முக்கியமான நரம்பு தொகுதிகள், மற்றது எங்களுடைய சிறுகுடலின் பிற்பகுதி, முன்பகுதியின் ஒரு ஒட்டுப்பட்ட அந்த பித்தக்கான்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு காம்ப்ளெக்ஸான இடத்துல இருக்குது. அதை அப்ரோச் பண்ணுறது ஏன் கஷ்டம். அப்போ அப்ரோச் பண்ணி போய் அதை எடுத்தோம்னா 2 பிரச்சனை. எடுக்க மற்ற ஸ்ட்ரக்சர்ஸை டேமேஜ் பண்ணாவார ஒரு முக்கியமான விஷயம். மாதிரி இது எடுத்த பிறகும் எங்களுக்கு பெரிய ஒரு லோஸ். தைராய்டை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும், தைராய்டு பிரச்சனை தான் நான் சொல்லியிருக்கிறேன். தைராய்டு கிளாண்டை முழுமையாக அகற்றுறது, அப்பெண்டிக்ஸ்னா அப்பெண்டிக்ஸ் அகற்றுறது. தைராய்டை ரிமூவ் பண்ணாலும் தைராக்சினை எடுத்துக்கொண்டு சில பேர் வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். தைராய்டு கிளாண்டை முழுமையாக அகற்றிவிட்டும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தைராக்சின் டேப்லெட் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் பேங்க்ரியஸை நாங்கள் அகற்றுவதும் ஒரு பிரச்சனை. அகற்றிவிட்டு அதின் தொழிற்பாடு இல்லாமல் அதை வெளியேந்து நாங்கள் மருந்தாளம் கொடுத்து கொண்டு என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். அது ஒரு ப்ரோக்ரெசிவாக அந்த பேஷண்ட்டை ஒரு பிழையான இதுக்கு தான் கொண்டு போகும். இதில் இந்த பேங்க்ரியடைட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஆல்கஹால். அதால் தான் எங்களோட நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாங்க, மேலத்திய நாடுகளில் ஆண் பெண் இருபாலரும் மது பழக்கம் அதுகளுக்கு அடிமையாகிற தன்மைகள் இருக்கிறத பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் இப்போ எங்களை கல்ச்சரில் மாற்றங்கள் இருந்தாலும் ஆனால் எங்களை பெரும்பான்மையான ஆண்களில் தான் குடிப்பழக்கம் கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த பேங்க்ரியடைட்டிஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டி தனியாக பேங்க்ரியடைட்டிஸ் பேஷண்ட்டை மட்டும்தான் நாங்கள் அட்மிட் பண்ணுறோம்னு வச்சா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 70% ஆண்களாக இருப்பினோம். அதில் அந்த 70% ஆண்களில் அந்த 70% 80% ஆல்கஹால் வந்த பேங்க்ரியடைட்டிஸாக இருப்பினோம். அப்போ உங்களுக்கு விளங்குது. அப்போ இந்த பேங்க்ரியடைட்டிஸ்ங்கிற ஒரு பிரச்சனை இது பல பேருக்கு இந்த பேங்க்ரியஸ் சதயம்ங்கிறத ஆரம்பத்தில் சுகாதாரத்திலேயோ இல்லை சயின்ஸ் படித்தாக்கள் தெரியும். இப்போ மெடிக்கல் காலேஜ் போனாக்களை விட மற்றாக்கள் அதை மறந்துடுவிடும். இது இந்த தொழிற்பாடு என்ன ஈரலை பற்றி கேள்விப்பட்டிருப்பினோம், மண்ணீரல் கூட கேள்விப்பட்டிருப்பினோம், இறைப்பை அதெல்லாம் தெரியும், நுரையீரல், ஹார்ட், இப்போ பைபாஸ் சர்ஜரி வெரி ஃபேமஸ், தைராய்டு தெரியும். ஆனால் இந்த சதயம்ங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது பிற்பகுதிக்கு அது இந்த விஷயம் வழியாக தெரிய வரையில் ஈவன் அது
ஆனால் அந்த ஆல்கோஹால் எடுத்து அதை பாதிக்கப்பட்ட பிறகு அந்த ஃபேமிலி ஆக்களுக்கும் அதோட சம்பந்தப்பட்டதுக்கும் தெரியும் இந்த குரோனிக் பெங்கடைட்டிஸ்ன்ற விஷயம் வந்தால் எவ்வளவு உழைக்கும். என்ன பிரச்சனைன்றா நான் சொன்ன நீண்ட காலம்னு சொன்னேன், முதலே சொல்லிவிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது நீண்ட கால வயிற்று வலி. இது வந்து ஒரு சில டிசீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாற வேணும் அல்லது ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டால் நல்லம், பேஷண்ட்டுக்கும் நல்லம், அவரோட சார்ந்தவருக்கும் நல்லம், மெடிக்கல் ஃபீல்டுக்கும் நல்லம், முடிவொண்டு வரணும். அது ஒன்றும் செய்ய முடியாண்டா அது அந்த பேஷண்ட் சவ பண்ணாமல் அந்த பிரச்சனையில் முடிச்சிடணும் அல்லது வேலைக்கு கியூர் பண்ணிடணும் 100%. அந்த இடைப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு மாறவும் இல்லை, ஏன்னா சரியான அலைச்சலாக இருக்கும், மேலே அவர் வேலையும் செய்ய முடியாது, உணவு சாப்பிட முடியாது, வீட்டில் இவர் சாப்பிடாமல் இருக்க வீட்டுக்கு மற்றவையும் அதை சாப்பிட முடியாது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த ஃபேமிலியை மன உளைச்சல் எல்லாத்துக்கும் மாற்றி. பெங்கடைட்டிஸ்ங்கிற விஷயம் ஒரு நீண்டகால அப்டோமினல் பெயின்ன்ற விஷயத்தை மட்டும் நோக்காமல் அது பல கோணங்களில் பல பேரையும் அது பாதிக்கின்றன விளங்குது. மற்றது என் ரிசல்ட்ஸ் வந்து இது ஒரு மேஜர் சர்ஜரியில் செய்ய வேண்டி வரும். இந்த பெங்கடைட்டிக் சர்ஜரி என்கின்ற ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஒரு சில சர்ஜன் தான் செய்யலாம். மற்ற கட்டாயம் இந்த சர்ஜரி செய்கிற அன்றைக்கு அந்த பேஷண்ட்டை ஐசியூவில் இன்டென்சிவ் கேரில் வர்றதுக்கு நாங்கள் பெட் இருந்தால் தான் அந்த சர்ஜரி செய்யலாம். மற்ற சர்ஜரியெல்லாம் நாங்கள் செய்து போட்டு வார்டுக்கு அனுப்புவோம். இது அப்படி அல்ல, இது கட்டாயம் இந்த ஆப்ரேஷன் முடிய நாங்கள் ஐசியூ பெட் புக் பண்ணி தான் செய்வோம். இப்போ அன்றைக்கு டேட் போன கன பேர் இந்த சர்ஜரி இப்போ போஸ்ட்போன் பண்ண ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு என்ன டாக்டர் ஒவ்வொரு நாளும் போஸ்ட்போன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க செய்கிறீங்க இல்லைன்னு சிலவளை நாங்கள் திங்கக்கிழமை காலமே ஃபிக்ஸ் பண்ணி பெங்கடைட்டிக் விப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம், விப்பிள் சர்ஜரி அண்டு எல்லாம் செட் பண்ணி கொண்டு போய் அங்கே இவருக்கு புக் பண்ண பெட்டில் இன்னும் ஒரு எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் ஒரு யங் போயை போட வேண்டி வந்துட்டால் நாங்கள் இந்த சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ண வேண்டி வரும். அப்படி இப்போ உங்களை விளங்குது இந்த சர்ஜரியும் செய்த பிறகும் பல ஐசியூவில் வச்சுருந்து கட்டாயம் மேனேஜ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா இது நியூட்ரிஷனோட சம்மந்தப்பட்ட விஷயம். மற்ற பெங்கடைட்டிஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ண போயேக்கு அவர் கட்டாயம் ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த இன்சுலின் அளவு பத்தாமல் வரும், அது ஒரு இதால் வந்து டயபெட்டிக்காக இருக்கும், ரீசன் ஆன்செட் டயபெட்டிக்னு சொல்லுவோம். மற்றது அவர் நியூட்ரிஷன் சாப்பிட முடியாமல் உடல் மெலிஞ்சு பசி இல்லாமல் அவருடைய நியூட்ரிஷன் ஒன்றும் போஷண குறைபாடு உள்ள ஒரு ஆளாக இருப்பார். அப்போ அவருக்கு செய்யக்கூடிய அந்த மேஜர் சர்ஜரி செய்யக்க பல காம்ப்ளிகேஷனாக இதை நோக்க வேண்டி வரும். தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் வரலாம், ஓன் ஹீல் பண்ணாது, கனடங்களில் அந்த நாங்கள் ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் சொல்கிறோம் அனஸ்தமோஸ் பண்ணுறேன், அந்த குடல் பகுதியையும் அந்த பெங்கடைட்டிக் காணதுகளையும் பொருத்த வேணும், எல்லாத்தையும் இணைக்க வேணும். அப்போ அனஸ்தமோஸ் பண்ணுற இடங்கள் பொருந்தாமல் லீக் பண்ணும். அப்போ பித்தம் அல்லது சாப்பிட்ற சாப்பாடுகள் ஒரு பகுதி லீக் பண்ணுமா இருந்தால் அது பெரிட்டனைட்டிஸ்ங்கிற இதுக்கு போய் செப்சிஸ் ஆகி பேஷண்ட் மல்டி ஓர்கன் ஃபெயில் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி பேஷண்ட் இறக்கலாம். அப்போ இந்த ஒரு பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் பெங்கடைட்டிஸை வராமல் தடுக்கிற முறையை தான் பார்க்கணும். ஒழிய பெங்கடைட்டிஸ் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறது என்ன முடிவுன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா பெங்கடைட்டிஸ் வந்த பிறகு அது சஃபரிங் வந்து கூட. மற்றது இப்போ பெங்கடைட்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணப்பட்டு இதை பார்த்து கொண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒழுங்காக முதலாவது உங்களுக்கு அந்த பெங்கடைட்டிஸ் வந்த காரணம் வந்து ஆல்கோஹோலாக இருந்தால் அந்த ஆல்கோஹோல்லேருந்து ஃபுல்லாக விடுபட்டு கிளினிக் ஃபாலோஅப்பில் இருந்து அந்த நீங்கள் சொல்கிற சர்ஜன் அட்வைஸின் படி போனீங்கன்னா நீங்கள் யூ கேன் மேனேஜ் அதை சொல்கிறது நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஆஸ்மா உள்ள பேஷண்ட் உண்டு, ஒரு நாளும் ஆஸ்மா 100% மாற்றிடாது, கடைசி மட்டும் நீங்கள் ஆஸ்மா பேஷண்ட் ஆகும். ஆனால் கண்ட்ரோல்லே இருக்குது. மற்ற வலிப்பு எப்பிலெப்சி அந்த பேஷண்ட் டயக்னோஸ் ஆஸ் எப்பிலெப்டிக் பேஷண்ட், ஆனால் கடந்த 5 வருஷமாக வலி வரைய இல்லைன்னு சொல்லலாம், ஃபிட்ஸ் வரைய இல்லை. ஏன்னா ஒழுங்காக மருந்து எடுத்து கொண்டு வந்தால் நீங்கள் கண்ட்ரோல்லே இருக்கலாம். அப்படி இந்த பெங்கடைட்டிஸ் வந்தவர்களும் ஒழுங்காக சொல்கிற அட்வைஸின் படி போனீங்களா இருந்தால் நீங்கள் கண்ட்ரோலோட உங்களோட உயிர் ஆபத்து இல்லாமல் நீங்கள் உங்களோட டே டு டே லைஃபே ஏதோ ஒரு லிமிட்டட் ஒரு டேனலுக்கால போகிற மாதிரி குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நடத்தலாம். சாதாரணமாக குடிப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்று சொல்லும்போது நிறைய நபர்களுக்கு வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய பல விடயங்கள் தான் தெரிந்திருக்கும். ஹார்ட் அட்டாக் பற்றி எல்லாம் யோசிச்சிருப்பார்கள், அல்லது லிவர் ஈரலில் வரக்கூடிய பிரச்சனை பற்றிலாம் யோசித்திருப்பார்கள். ஆனால் இந்த சதயம் அதாவது பேன்க்ரியஸில் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் என்பது ஒரு சில நபர்களுக்கு இதுவே ஒரு புதிய விடயமாக கூட இருக்கலாம். எனவே இந்த மாதிரியான க்ரானிக் பேன்க்ரியடைட்டிஸ் என்பது ஒரு சாதாரணமாக நோய் இல்லாமல் பலவிதமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கிறது. டாக்டர், இந்த க்ரானிக் பேன்க்ரியடைட்டிஸ் என்பதின் பின்விளைவுகள் வந்து நிறையவே இருந்தது. அதனை பற்றி நாங்கள் ரொம்பவே கலந்துரையாடி இருந்தோம். அதில் வந்து மிக முக்கியமான காரணங்களாக வந்து நாங்கள் கதைத்திருந்த காரணம் தான் வந்து ஆல்கஹால், மது பழக்கத்தை பற்றி கதைத்திருந்தோம். அதனை தவிரவும் வேறு என்னென்ன காரணங்கள் மூலம் இந்த மாதிரியான க்ரானிக் பேன்க்ரியடைட்டிஸ் ஏற்படும்? அதான் நான் சொன்ன மாதிரி
நான் ஆல்கஹாலிக் பெங்கடைட்டிஸும் இருக்குது. ஆல்கஹால் இல்லாத காரணங்கள் இருக்கின்றது. அதில் வந்து சாதாரணமாக பார்த்தா சிறுவர்களை கூட ஏற்படலாம், பெண்களில் அதிகமாக ஏற்படுறது இந்த வைரல் தொற்றுக்கள், குறிப்பாக மம்ஸ், கூவைக்காட்டு வந்தவர்கள், மம்ஸ் வைரஸ், மற்றது சில ஹெர்பீஸ், இப்போ வைரல் டிசீஸால் பாதிக்கப்படுறவர்கள், சிக்கன் பாக்ஸ் அல்லது மம்ஸால் பாதிக்கப்படுற அந்த வைரஸ் வந்து பேங்க்ரியஸையும் தாக்கலாம். அதில் அந்த வைரஸுக்கு எதிராக எங்களோட உடம்பில் உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடிஸ், பிறப்பொருள் எதிரிகள்னு சொல்லுவோம், அந்த ஆன்டிபாடிஸ் போய் அட்டாக் பண்ணி இப்போ எங்களை தைராய்டைட்டிஸ் வர மாதிரி அதுவும் பெங்கடைட்டிஸை உருவாக்கலாம். அப்போ அது ஒரு காரணம். அதை விட சாதாரணமாக வெரி சிம்பிளான கோர்ஸ் தான் இந்த பித்தப்பையில் இருக்கிற கல்லுகளால், பித்தப்பையில் வரக்கூடிய கோல்ட் ஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த கற்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பித்தக்கானோட வழியில் வந்து உங்களுக்கு தெரியும், பித்தக்கானும் சதையக்கானும் ஒன்றாத்தான், அதாவது பெங்க்ரேட்டிக் டாக்டும் பைல் டாக்டும் ஒன்றா இணைஞ்சு தான் எங்களோட இன்டெஸ்டின், அதாவது டியோடினம்னு சொல்கிற முன் சிறுகுடலில் ஓப்பன் பண்ணுது. அப்போ அந்த கடைசி பகுதியில் ஒரு கோல்ட் ஸ்டோனோ அல்லது காமன் பைல் டாக்டில் இருக்கக்கூடிய ஸ்டோனோ வந்து ஸ்டக் ஆகினா இந்த பெங்க்ரேட்டிக் டாக்ட் வந்து ஒப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். அப்போ அப்படி ஸ்டோன் டிசீஸ், கோல்ட் ஸ்டோன் டிசீஸாலையும் பெங்கடைட்டிஸ் வரலாம். அதை விட நாங்கள் சிலவிட இந்த கோல்ட் ஸ்டோன் டிசீஸ், பித்த கான்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நாங்கள் இஆர்சிபி என்கின்ற ஒரு எண்டோஸ்கோப்பி முறையான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு இன்வெஸ்டிகேஷனும் ட்ரீட்மெண்ட்டும் செய்யலாம். ஸ்டென் போட்டிருப்பினோம், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இந்த இஆர்சிபி செய்யக்க சதையை காணுவதில் இன்வால்வ் ஆகிறபடினால சில பேருக்கு ஒரு தற்காலிகமான ஒரு சதைய அலர்ச்சி வந்து அது பேருந்து நீண்ட காலத்தில் சதயத்தில் கற்கள் உருவாகி அதுவும் பெங்கடைட்டிஸை உருவாக்கலாம். அப்போ மற்றது இன்ஃபெக்டிவ், தேர் ஆர் சர்டன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலையும் அது கூடுதலாக ஒரு கொஞ்சம் ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபேமிலி, சில ஹைஜீனிக் இல்லாத சில எண்டமிக் ஏரியாஸ் இருக்கும். சில நாடுகளில் இது காமன், ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளில். இப்போ ஒரு குறிப்பிட்ட நாடு, இப்போ இலங்கைன்னு, இப்போ இந்தியான்னு எடுத்தாலும் சில பாக்கெட்ஸ், சில ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தா அது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் இருக்குது. புவர் ஹைஜீனிக் அண்ட் புவர் ஃபேமிலிஸ் உள்ள இடங்களில் இந்த இன்ஃபெக்டிவ் பெங்கடைட்டிஸ் ஒன்று விஷயம் இருக்குது. அதால் அந்த பெங்க்ரியஸ் ஃபுல்லாக நெக்ரோஸ் ஆகி கூட பெண்கள் ஏற்படலாம், இளம் பராய பெண்களில் நியூட்ரிஷன் குறைவானவர்கள் ஏற்படலாம். இது அந்த பெங்க்ரியஸை முழுமையாக அழுக பண்ணி அதை இட்ஸ் பிகம் நெக்ரோசிஸ், அது இறந்துடும். அந்த பெங்க்ரியஸ் ஃபுல்லாக டெட் ஆகிடும், இது ரிமூவ் பண்ண வேண்டி வரும். அப்போ அப்படியான நெக்ரோடைசிங் பெங்கடைட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ உங்களை விளங்குது ஆல்கஹால் ஒரு மேஜர் கோஸாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், மற்ற கற்கள், பித்த கற்கள், சதயத்திலையும் கூட கற்கள் உருவாகலாம். பெங்க்ரேட்டிக் டாக்ட் அது வந்து கூட அசோசியேட் வித் ஆல்கஹால் தான். ஆல்கஹாலில் தான் அந்த பெங்க்ரேட்டிக் டாக்ட் கால்சிஃபிகேஷன் உருவாகிறது. இதை விட எங்களோட உடம்பில் கால்சியம் மேலதிகமாக இருக்கும்போது, இந்த உங்களுக்கு தெரியும் கால்சியத்தின் மெட்டபாலிசத்தில் பேரத்தோமோன், மற்றது ஆல்ஃபா, அந்த சர்டன் கால்சிட்டோனின் அண்டு அந்த சில ஹோமோன்ஸால் தான் அந்த கால்சியம் மெயின்டைன் பண்ணப்படும். கால்சியம் அளவு எவ்வளோ போனில் இருக்கணும், எவ்வளோ பிளட்டில் இருக்கணும், எவ்வளோ கால்சியம் அயனாக இருக்கணும், எவ்வளோ கால்சியம் காம்பவுண்டாக இருக்கணுன்றெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஹோமோன்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் குருதியில் இருக்க வேண்டிய கால்சியம் அளவு அதிகமாக இருந்தால் அது ஹைப்பர் கால்சிமியான்னு சொல்லுவோம். அது படிவுகளை ஏற்படுத்தலாம், அங்கங்கே படிவு ஏற்படுத்தி அதிலே ஒரு கட்டமாக பெங்க்ரியஸ்லேயும் படிவு ஏற்படுத்தி கால்சிஃபைட் பெங்கடைட்டிஸ் ஏற்படலாம். அப்போ உங்களை விளங்குது, இந்த பெங்கடைட்டிஸ் வந்து பல காரணங்களாக உருவாகினாலும் எங்களால் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆல்கஹால். கூடுதலான ஆட்களுக்கு ஏற்படுறது ஆல்கஹால் ரிலேட்டட், ஆல்கஹால் வரக்கூடிய குரோனிக் பெங்கடைட்டிஸ். அப்போ அது தடுக்கலாம் எங்களால். அதான் நான் அதை கூட ஸ்ட்ரெஸ் பண்ணுற காரணம் என்ன, நாங்கள் சில காரணங்கள் வருவாள் கேன்சர் ஏற்படுறதுக்கு ஜெனட்டிக்காக வரணும், நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அம்மா அப்பாவுக்கு இருந்தால் இவருக்கு வருதுன்னா நாங்கள் அதை சயின்டிஃபிக்காக நான் நிற்கிற இப்போ மெடிக்கல் இதை போய் ப்ரிவென்ட் பண்ணிடாது, ஸ்க்ரீன் பண்ணி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு சில காரணங்கள் எங்களுக்கு தெரியும் இதால் தான் வருதுன்னா அந்த காரணங்களை தடுக்கலாம்னா அதை பற்றி தான் நான் கூட மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ ஆல்கஹாலால் பெங்கடைட்டிஸ் வரும். கூடுதலான பெரும்பாலான பெங்கடைட்டிஸுக்கு காரணம் ஆல்கஹால். இது வந்து தவிர்க்கக்கூடிய விஷயம். அதை நீங்கள் அப்போ அதை கருத்து எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே வந்து வருமுன் காப்பது தான் சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். அதிலும் இந்த க்ரானிக் பேன்க்ரியடைட்டிஸ் போன்ற ஒரு நோயால் வந்து ஒரு நோயாளிக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அது அவருக்கு மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றியுள்ள அந்த குடும்பத்தினருக்கும் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்று பார்க்கும்போது தடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த மதுப்பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனை தடுப்பதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு நோயிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக டாக்டர், இந்த க்ரானிக் பேன்க்ரியடைட்டிஸ் பற்றி நிறைய விடயத்தை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு பொதுவான விடயமாக
முக்கியமாக நீங்கள் கூறியதான் இந்த அடிஷன்ஸ் பற்றி கதைத்திருந்தோம். எனவே இதனை பற்றியும் நாங்கள் சற்று விளக்கமாக கதைப்போம். இந்த அடிஷன்ஸ் வந்து சாதாரணமாக நார்மலாக வேர்ஜின் அப்டோமினன் சொல்லுவோம். ஒரு நாளும் சர்ஜரியோ ஈவன் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு நீடில் கூட ப்ரிப் பண்ணாத ஒரு அப்டோமினை வந்து நாங்கள் வேர்ஜின் வேர்ஜின்னு சொல்லுவோம். சரி, அப்போ உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து இப்போ ஒரு அறைக்குள்ளே போய் நீங்கள் புது வீட்டில் ஒன்று போய் உள்ளுக்கு எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ண ஒரு அறையில் போனீங்கன்னா கேர்டன் சொண்டும் ஒரு பெயிண்ட் வேறு அந்த வாட் இஸ் கால் த வால் கிளாக்கோ வால் பிக்சர்ஸ் ஒன்றும் கொழுவாமல் இருக்கிற அறையை போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீட்டாக இருக்கும். அதில் போய் கேர்டன்ஸ் கொழுவி ஆணியெல்லாம் அரைச்சி ஒவ்வொன்று கொழுவிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனை. அதே மாதிரி உள்ளுக்கு இதுவரை ஒரு கத்தியால் ஒரு வெட்டாமல் இருக்கிற ஒரு அப்டமன் ரூமை போய் பார்த்தா உள்ளுக்கு அந்த சுவர் வந்து நல்ல நீட்டாக இருக்கும். ஆனால் ஒருக்கா சர்ஜரி பண்ணி அப்பெண்டிசைட்டிஸோ அல்லது ஹேர்னியாவோ அல்லது லெப்ரோட்டமியோ இல்லை கன் ஷாட்டால் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை செய்திருந்தோம்னா அது ஒருக்கா அஃபெக்ட் பண்ணப்பட்ட அப்டோமன். அப்போ அந்த அப்டோமனை உள்ளுக்கு பார்த்தோம்னா லெப்ரோஸ்கோப்பை போட்டு உள்ளுக்கு இருந்து பார்த்தோம்னா அந்த சுவரில் அழுத்தம் இல்லாமல் தழும்புகள் இருக்கும். வெளியில் இருக்கிற மாதிரி உள்ளுக்கும் சர்ஜிக்கல் ஸ்கார் இருக்கலாம், தழும்புகள் இருக்கலாம். அந்த தழும்புகளில் இந்த கொழுப்பு படைகள் போய் படியலாம். அழுத்தமாக இருந்தால் அதில் ஒட்டுக்கொள்வது கஷ்டம். அவ்வளோ தெரியும். கரகரப்பானையில் போய் ஒரு பேப்பரோ டிஷ்யூவோ வச்சுக்கினா இழுத்தெடுக்கிற கஷ்டம். ஒரு துணியை வச்சா ஒட்டிடும். அதில் அழுத்தமாக இருந்தால் ஒட்டாது. அதே மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்கார் இருக்கக்கூடிய ஒரு உட்சுரவரில் இந்த எங்களுக்கு தெரியும் வயிற்றுக்குழியில் இந்த குடல் இறப்பை எல்லாம் இண்டஸ்ட்ரின் எல்லாம் ஒரு பேக்கிங்லாம் இருக்குது. ஒரு கொழுப்பு படையால் பேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ தான் அந்த இடங்கள் அப்படி இருக்கும். நாங்கள் ரெஜிஃபோமை வச்சு இந்த ஃப்ரிட்ஜோ இனி இந்த ஐட்டம்ஸ் இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஒரு ஐட்டம் பண்ணிங்கன்னா எல்லாம் பார்ட்ஸாக ஒரு பேக்கிங்லாம் வரும். அதே மாதிரி தான் எங்களோட வயிற்றுக்குள்ளிலேயும் அந்த பேக்கிங் இருக்குது. அப்போ இந்த பேக் பண்ணப்போ இந்த கொழுப்பு போய் இந்த சுவரில் ஒட்டுமாக இருந்தால் அது அந்த குடல் பகுதியை ஃப்ரீயாக மூவ் பண்ண விடாது. அப்போ நீங்கள் கூடுதலாக சாப்பிடும்போது அந்த குடல் அந்த இண்டஸ்ட்ரின் வந்து ஒரு பக்கம் பிறழலாம், அதில் ட்விஸ்ட் பண்ணப்படலாம். அப்படி ட்விஸ்ட் பண்ணப்படல ஒரு தற்காலிகமாக இண்டஸ்ட்ரியல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து வயிற்று வலி ஏற்படும். மற்ற இந்த புல்லிங் எஃபெக்ட் சில வேளை இந்த எலுமினிக்கும் போது இந்த ஒட்டுப்பட்ட அந்த ஒமெண்டம் அந்த கொழுப்பு படை இழுபடமாக இருந்தால் அந்த இதுக்கு இடையில் 2 பவல் லூப்ஸ் போய் மாட்டுப்பட்டால் இழுவையால் அந்த பெயின் வரும். அப்போ அவருக்கு ஒரு பெயின் வந்து அது அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சாப்பிடாமல் அவருக்கு அந்த என்ன பவலில் ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு தெரியும். இது அடிஷன்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஒரு உணவொன்றும் கொடுக்காம சேலைன் போட்டு அவரை ஃபுல்லாக ரெஸ்ட்டில் வச்சுருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக தானாக இல்லாமல் போகும். அந்த சுற்றுப்பட்ட குடல் பகுதி சரியான பகுதிக்கு வந்த பிறகு அந்த பெயின் இல்லாமல் போயிடும். அப்படி வராமல் பெர்மனெண்ட்டாக சுற்றுப்பட்டால் கட்டாயம் நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த அடிஷன்ஸை ரிமூவ் பண்ணி அந்த குடல் பகுதியின் மாட்டுப்பட்டுக்கிற குடல் பகுதியை ரிமூவ் பண்ண வேண்டி வரும். இங்கே நான் போய் இது அடியரண்டாக இருக்கிறத நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ இது உங்களுக்கு விளங்குது ஒரு சர்ஜரியால் ஹைட்ரோஜெனிக் ஏதோ ஒரு இன்டர்வென்ஷனால் நாங்கள் இன்டர்வீன் பண்ணதால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். பெயின் வந்த உடனே இதால் தான் எதுனா. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆப்ரேட் பண்ண ஒரு ஆளுக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் வரலாம். அப்போ நாங்கள் சொல்லிக்கொண்டு கூட இதை ஆப்ரேட் பண்ணது போன முறை இப்படி தான் வந்தது. ஆனால் அப்பெண்டிக்ஸ் என்று சொன்னால் அதுக்குரிய மாதிரி காய்ச்சல் இருக்கும், சத்தி. இப்போ இந்த அடிஷனால் வர அப்டோமினல் பெயின் வந்து மெக்கானிக்கல், இன்ஃபெக்ஷன் இருக்காது. அதான் ஒரு இது அந்த குடல் வந்து மாட்டுப்படுற மெக்கானிக்கல் பிளாக் உண்டு. மெக்கானிக்கலாக அது வந்து திரும்பப்படுதுன்னா பெயின் இருக்குமே தவிர இன்ஃபெக்ஷன் நோய் தொற்றுக்குரிய சைன்ஸ் இருக்காது. காய்ச்சல் மற்றது இந்த ஒயிட் செல் கவுண்ட் கூடுறது பிளட் டெஸ்ட்டுகளில் அந்த வித்தியாசம் காட்டாது. ஆனால் ஒரு ஆளுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் அல்லது கோலிசிஸ்டைட்டிஸ் அல்லது பெங்கடைட்டிஸ் மாதிரி இருந்தால் கட்டாயம் அங்கே ஃபீவர், வாமிட்டிங், மற்றது பெயின் வந்து குறையாமல் கூடிக்கொண்டே போகிறது, மற்றது உங்களோட பிளட் கவுண்ட்ஸ்லாம் வித்தியாசம் காட்டும். அப்போ மற்றது நாங்கள் கூட செய்கிறது வந்து இமேஜிங் தான். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது எக்ஸ்ரே அல்லது சிடி ஸ்கேன். இந்த இதில் செய்யும்போது வித்தின் 24 hours நாங்கள் வடிவாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நாங்கள் அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் செய்வோம். இப்போ அடிஷன்களாலையும் குரோனிக் பெயின் ஒன்று வரலாம். ஒரு ஆளுக்கு ஆப்ரேட் பண்ணப்பட்டிருந்தால் குறிப்பாக இந்த சீசர் செய்த தாய்மார்களுக்கு சீசர் செய்கிற இடத்துல போய் குடல் மாட்டுப்படுறது ஏற்படும். இவர்களுக்கும் அடிக்கடி நீண்ட காலம் விட்டு எபிசோடிக் அப்டோமினல் பெயின் வரும். இது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருந்தால் கட்டாயம் அதுக்கு சர்ஜிக்கலாக நாங்கள் நிவர்த்தி செய்ய வேணும்.
அதாவது ஒரு சத்திர சிகிச்சையின் பின்விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த அடிஷன். எனவே இந்த அடிஷன்ஸ் மூலமாகவும் கூட இந்த நீண்ட காலமாக விட்டு விட்டு வரக்கூடிய ஒரு வயிற்று வலிகள் ஏற்படலாம் என்பதை பற்றி கதைத்திருந்தோம். டாக்டர், நாங்கள் இந்த கிரானிக் பேன்க்ரியேட்டைட்டிஸ் பற்றி கதைத்திட்டோம். அடுத்ததாக வந்து அடிஷன் பற்றி கதைத்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் கதைக்க போகிற ஒரு விடயம் வந்து டாக்டர் முதல்ல கூறினது போல் இந்த சீக்கல் மேசஸ் பற்றி கூறியிருந்தீர்கள். அது மட்டும் இல்லாமல் அதிலே ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதை பற்றியும் கதைக்க போகிறோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கிறீர்கள். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வயிற்று வலிகள் மற்றும் அதற்கான காரணங்கள் பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து மிக முக்கியமான பல காரணங்களை பற்றி கலந்துரையாடிருந்தோம். அதில் முதலாவதாக நாங்கள் கிரானிக் பேன்க்ரியேட்டைட்டிஸ் பற்றி கதைத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இந்த சத்திர சிகிச்சையின் பின்விளைவாக ஏற்படும் இந்த அடிஷன்ஸ் பற்றி கதைத்திருந்தோம். தொடர்ந்தும் நாங்கள் இன்னும் பல காரணங்களை பற்றி கலந்துரையாட போகிறோம். டாக்டர், இந்த சீக்கல் மேசஸ் பற்றி கதைத்திருந்தோம். அதாவது இப்போ சீக்கம் அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்களுக்கு வந்து அப்படின்னால என்ன என்பது கூட தெரியாமல் இருக்கும். எனவே இந்த சீக்கல் மேசஸ் வந்து இந்த க்ரானிக் அப்டோமினல் பெயின் இல்லாமல் வேறு என்னென்ன நோயாளிகளோடு கூட வருவார்கள்? இதில் வந்து சீக்கல் மேசன்னு சொல்லும்போது அதில் கட்டாயமாக உங்களுக்கு பிளட் லாஸ் ஒன்று இருக்கும். இப்போ பெயின் உண்டு. இது வந்து உங்களுக்கு சீக்கம் என்கின்றது உண்மையான தமிழ்லேண்டா பெருங்குடல்ன்ற ஆரம்ப பகுதின்னு சொல்லலாம். அது இந்த அப்பெண்டிக்ஸ் அல்லது சிறுகுடல் வந்து பொருந்துகிற இடம் நீங்கள் படங்களை பார்த்து வலது பக்கம் அந்த பெருங்குடலாம் ஒரு பானை வடிவமாக எடுத்தோம்னா அது ஆரம்ப பகுதி வலது பக்கத்தில் தான் இருக்குது. அப்பெண்டிக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வலது அடி வயிற்றின் வலது அடிப்பகுதியில் இருக்குது. இதில் வரக்கூடிய டியூமர்ஸ் அல்லது குரோன்ஸ் என்கின்ற ஒரு டிசீஸ் அலையும் பெறலாம், டியூமர் அலையும் பெறலாம். அதாவது மெலிக்னன்னால் அது வந்து டியூமர் என்று கதைப்போம். குரோன்ஸ் டிசீஸில் வந்து பினைன், அது வந்து கேன்சர் அல்லாத, ஆனால் அது ஒரு கேன்சர் உள்ள பேஷண்ட் பார்க்க பேஷண்ட்டை போட்டு வாட்டி சரியாக பிரச்சனை படுத்தி போடும். குரோன்ஸ் டிசீஸ் இருக்கிற ஆளுக்கு வாழ்நாள் முழுதும் செத்து பிழைச்சி கொண்டு இருக்கணும். கேன்சர் வந்து ஒரு கதம் சாகலாம். இப்போ குரோன்ஸ் டிசீஸ் வந்து சிட்டியான கஷ்டம். அந்த பேஷண்ட் வந்து அடிக்கடி பெயினோட வாரது, சாப்பிட இல்லாது, சாப்பிட்டோன்னே பெயின், விருப்பான சாப்பாடை போய் வாங்கி 2 வாய் வச்சோடனே பெயின் துவாங்க, அதை போய் படுக்கிறது, போய் ஹாஸ்பிட்டலுக்கு வாரது. அப்போ மெலிஞ்சிருப்பினம், டிப்ரெஷனோட இருப்பினம், வேலை, அது ஒரு டிஸ்ட்ரெஸ், பெங்கடைட்டிஸ் மாதிரி ஒரு பிரச்சனை தான். அது வந்து நல்ல காலம் ஏஷியன் எங்கட ரீஜனில் எங்கட பிராந்தியத்தில் குறைவு. அது மேலத்தைய வெஸ்டர்ன் இதில் தான் கூட இருக்குது. ஆனால் இப்போ நான் முந்தையும் சொல்ல மாதிரி அந்த எங்களோட வெஸ்டர்ன் டைப் நாங்கள் உணவு பழக்கங்கள் அந்த பழக்கங்கள் போகிறபடினால இப்போ எங்களோட நாடுகளையும் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளையும் எங்களுக்கு இப்போ குரோன்ஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருந்து கொண்டு இருக்குது. இந்த நீங்கள் கேட்டீங்கள் சீக்கல் மேசில் சீக்கிரத்தில் வரக்கூடிய குரோன்ஸ் டிசீஸ் அதனால் வரக்கூடிய பெயின் விட வேறு என்ன காரணம் வந்து இதில் கட்டாயம் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதுக்கு இந்த வயிற்று வலியால் சாப்பிட முடியாமல் இருக்கும். நீண்ட காலம் அடிக்கடி கணக்கு சாப்பிட மாட்டோம். நியூட்ரிஷன் போஷணை குறைபாடுக்கூடிய எல்லா இதிலும் இருக்கும். அதாவது குருதிச்சோகை, மற்றது புரத குறைபாடு அதெல்லாம் இருக்கும். இதை விட இந்த ப்ளீடிங் இருக்கலாம். சீக்கிரத்தில் வரக்கூடிய ப்ளீடிங் என்ன பிரச்சனைன்னா இது வந்து எங்களுக்கு தெரியாமல் போய் கொண்டு மலம் வந்து கருப்பாக போகும். மலம் போகிறது கருப்பாக போனால் சில பேர் அது நார்மலாகவும் எடுப்பினோம். அதை பெரிய ஆனால் ஒரு பைல்ஸ், அதாவது மூலத்துலேருந்து ப்ளீட் பண்ணிச்சோன்னா பிளட் போகும், அதை பார்த்து பயந்து உடனே போயிடும். ஆனால் சீக்கம் வந்து வலது பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து ப்ளீடிங் கொண்டு இருந்தால் அது வந்து பெருங்குடலுக்கால போய் சமீபாட்டு அந்த மரத்தோடு சேர்ந்து போகும்போது கருப்பாக தான் போகும். டாரி ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அவர்களுக்கு இது தெரியாது, பிளட் தான் போகுதுன்னு, பிளட் ஒரு மாறி போகுதுன்னு தெரியாது. எப்போதும் டாக்டர்ஸ் கேட்டால் தான் சொல்லிடணும். உங்களுக்கு எப்போயாவது டார்க் ஸ்டூல் போனதுன்னு கேட்டால் ஓமன்னு சொல்லிடணும். அப்போ என்ன நடக்கும்னா நீண்ட காலமாக பிளட் லாஸ் கொண்டு போய் கொண்டு இருக்கும். அப்போ அவர்களுக்கு அனீமியா வரும், நியூட்ரிஷனாலேயும் அனீமியா வரும். அனீமியான்கிற குருதிச்சோகை வந்தால் ஹீமோகுளோபின் அளவு குறையக்கு ஹார்ட் வந்து கஷ்டப்படும். ஹார்ட் ஃபெயிலியர் ஃபீச்சர்லாம் அது வந்து இப்போ சீக்கல் மேசில் சீக்கிரத்தில் வரக்கூடிய பிரச்சனை வந்து அதாவது பெருங்குடலின் ஆரம்ப பகுதி வலது பகுதியில் இருக்கிற பெருங்குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் ஒரு ஆள் வயிற்று வலியையும் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பன்னா ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஃபீச்சர்ஸோட மூச்சு விடையலாதுன்னு, நெஞ்சு நோதும், நடக்க இழைக்குது, கால் வீங்கிட்டுன்னு சொல்லி போவினோம். அங்கே பார்த்தா ஹார்ட் ஃபெயிலியர். அதை ஸ்கேன் எக்கோ அதை செய்து பார்த்து ஹார்ட் சரியாக ஃபெயில் பண்ணுது, உங்களுக்கு லங்ஸில் தண்ணி இருக்குன்னு சொல்லினோம். இப்போ வந்து ரீசனாக பார்த்தா ஹீமோகுளோபின் லோ. ஏன் ஹீமோகுளோபின் லோன்னு டெஸ்ட் பண்ணாக்க அவர் மலத்தோட கருப்பாக போகுது, மெலினான்னு சொல்லுவோம். அப்போ கொலனோஸ்கோப் செய்து பார்த்தா சீக்கிரத்தில் ஒரு மேஸ் இருக்கும். இப்படி தான் நாங்கள் பெரும்பாலும் கண்டுபிடிக்கிறது. ஆனால் ஒரு சில பேர் தெய்வாதீனமாக ஆரம்பத்திலே அவைக்கு இது இந்த பெயின் எனக்கு நார்மல் இல்லை, இப்படி இருக்கிறது இல்லை, வலது பக்கம் இந்த இடத்துல நோது, அப்பெண்டிக்ஸும் இல்லை,
ஒரு தாங்கக்கூடிய பெயின், ஆனால் அது அப்நார்மலாக இருக்குது, சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வலி கூடுது, மற்றது சில நேரத்தில் வாமிட்டிஸ் ஃபீலிங் வருதுன்னு சொன்னால் அவர் எதேர்ச்சியாக போய் வாலண்டியராக அல்லது டாக்டர் அந்த போகிற டாக்டரும் சஸ்பெக்ட் பண்ணி உடனடியாக கொலனோஸ்கோப் ஒன்று செய்வினமாக இருந்தால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த டியூமரோ சீக்கல் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கலாம், அதுக்குரிய நிவாரணம் உடனடியாக செய்யலாம். அது வந்து 100% க்யூரபிளாக இருக்கும். அந்த மெலிக்னன்ட் டிசீஸ் ஏர்லியாக டிடெக்ட் பண்ண ஈவன் ரெக்டல் கேன்சர், மலக்குடல் வரக்கூடிய கேன்சர் கூட பிரஸ்ட் கேன்சர் மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தெரியும். சர்ஜிக்கல் எக்ஸிஷன் 100%, ஆல்மோஸ்ட் 99% க்யூரபிள் டிசீஸ். அதே மாதிரி தான் சீக்கல் மேசஸும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். ஆனால் பெரும்பாலானவர்கள் அது ஒரு லேட் ஸ்டேஜ் தான் வரையும், ஏன்னா அதை நோட்டீஸ் பண்ணுறது கஷ்டம். இது ஒரு எங்களை ஏமாற்றக்கூடிய விஷயம். அதை நான் இந்த ப்ரோக்ராம்ஸில் கதைக்கிற சில விஷயங்கள் என்னென்னா மக்கள் வந்து இது அவேர்னஸ் இருக்கணும். அதுக்காக நான் திருப்பியும் சொல்வது என்னென்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெயின் இருக்குன்னா நீங்கள் உடனே நிற்கக்கூடாது, உங்களுக்கு சீக்கிரத்தில் கேன்சர் உண்டு. அந்த ஒரு கன்செப்ட் அது பிள்ளையான இது. சில வேளை இந்த டிவி ப்ரோக்ராம் பண்ணி வேலை இந்த வார பேஷண்ட் கூட கேட்பினும் உங்களோட ப்ரோக்ராம் பார்த்தோம், நீங்கள் சொன்னீங்க அப்படியே தான் வந்த நாங்கள் நெறி கட்டி சில கேன்சர் ஆக முடியாண்டு. ஆனால் அங்கே பார்த்தா அவருக்கு பல்லில் இது இருக்கும், டென்டல் கேரிஸ் இருக்கும், அல்லது அவருக்கு ஒரு அதுக்குரிய தலையில் ஒரு டேண்ட்ரஃப் இருக்கும். அப்போ நாங்கள் அது சொல்கிறத நல்ல விஷயங்கள் இல்லாமல் அதை பிள்ளையானதை எடுத்தும் நீங்கள் குழம்பக்கூடாது. ஆனால் அப்படி குழம்பினாலும் பரவாயில்ல, உடனடியாக போய் உங்களோட வைத்திய ஆலோசனை எடுத்துருங்க. அப்போ சீக்கிரத்தில் வரக்கூடிய டியூமர்ஸ் உங்களை விளங்குது, அல்லது சீக்கிரத்தில் வரக்கூடிய குரோன்ஸ் டிசீஸ், இந்த நீண்டகால அப்டோமினல் பெயினுக்கு ஒரு காரணம். அது வந்து எங்களை ஏமாற்றக்கூடியது. அப்படி வலது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு தாங்கக்கூடிய மாதிரி பெயின் அடிக்கடி வருது, சாப்பாட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு, உங்களுக்கு உடல் சோர்வு, ஹீமோகுளோபின் அளவு குறையுதுன்னு இருந்தால் நீங்களும் கட்டாயம் கொலனோஸ்கோப் அல்லது ஸ்கேன், சிடி ஸ்கேன் செய்து சரியான வைத்திய ஆலோசனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதில் டாக்டர் அடுத்த ஒரு முக்கியமான காரணமாக கதைத்திருந்தோம், இந்த சிறுநீரகத்தில் கூட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் இந்த மாதிரியான நீண்ட காலமாக ஏற்படக்கூடிய இந்த வயிற்று வலி வந்து இருக்கும். எனவே அதனை பற்றியும் நாங்கள் சுருக்கமாக கதைத்து விடுவோம். இதில் வந்து குரோனிக் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், அது டயபெட்டிக்காக வரக்கூடிய நெஃப்ரோபதி. அதில் வந்து ஒரு பேக் பெயின், இதில் வந்து இப்போ நீங்கள் குரோனிக் அப்டோமினல் பெயின்ன்றதும் பார்க்க பேக் பெயினும் லோயின் பெயினும் தான் நாங்கள் கதைக்க வேணும். அது அப்டோமினோட ரேடியேட் பண்ணலாம். ஆனால் ரீனல் செல் கார்சினோமா என்கின்றது கிட்னியில் வரக்கூடிய ஒரு கேன்சர். அது வந்து அந்த கிட்னி வந்து வீக்கமடைந்து அந்த பக்கம் அந்த வலது பக்கம் கிட்னின்னு சொன்னால் அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய கிட்னி வந்து உள்நோக்கி வயிற்றாரையில் கூடிய குடல் பகுதியையும் தள்ளுவதால் கம்ப்ரெஷன் ப்ரெஷர் எஃபெக்டால் ஒரு வேக் டிஸ்கம்ஃபர்ட்டும் பெயினும் இருக்கலாம். இது கூடுதலாக பேக் பெயினோடு சேர்ந்து வரலாம். மற்றது அவர்களுக்கு யூரினோட ரத்தம் போகலாம், அல்லது யூரினோட புரோட்டீன் போகலாம். அப்படியான சில யூஎஃப்ஆர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸும், பசி இல்லாத தன்மை அவர்களுக்கும். அந்த குரோனிக் அப்டோமினல் பெயினோட ஆல்வைஸ் உங்களுக்கு பசியும் இல்லை, உடம்பு மெலிதுன்னு சொன்னால் நீங்கள் நிற்க வேணும். உங்களுக்கு உடம்பில் ஏதோ ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கலாம். இது நாங்கள் உதாசீனம் செய்ய வேண்டாம். தனியாக பெயின் தான் இருக்குது, அது வேலை செய்து வேறு பெயின் இருக்குது, இப்போ அடுத்த நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தோன்னே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உண்மையாக பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு மோர் தேன் 3-4 மந்த்ஸ் பெயின் வந்து போகுது. பசி உங்களோட சாப்பிட்ற விருப்பத்தில் சரியான வித்தியாசம் இருக்குது, விருப்பம் இல்லாமல் போகுது, சாப்பாடை கொண்டு அருவருப்பு இருக்குது. இதால் நீங்கள் சாப்பாடு அளவு குறைஞ்சி உடலும் மெலியுதுன்னு சொன்னால், மெலிஞ்சன்னா நீங்கள் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே 10-15 கிலோஸ் குறையுது. வேறு உங்களோட பார்க்குறவங்க கேட்கணும், இல்லை நீங்கள் போகிற ஷர்ட்டெல்லாம் சைஸ் மாற்ற வேண்டி வருது, டவுசர்லாம் உங்களுக்கு வளமையாக போட்டு வந்த டவுசர் இப்போ லூஸ் ஆகி விழுது, பெல்ட் கட்ட வேண்டி இருக்குது. அல்லது ஆக்கள் கேட்கணும் உங்களை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் இளைச்சமாக இருக்கிறீங்க, நிறா குறைஞ்சிருக்கு, வெயிட் குறைஞ்சிருக்கு, என்ன டயபெட்டிக்கான கேட்கிற வேண்டாம், அப்டோமினல் பெயின் இருக்குன்னு சொன்னால் தட் இஸ் நீங்கள் கட்டாயம் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் ஒன்று போக வேண்டியிருக்கும். ஃபுல் செக்அப் ஒரு சர்ஜனுக்கு கூடாக நீங்கள் அப்டோமினில் இருக்கக்கூடிய எப்படியான பிரச்சனை இருக்கணும்னு பார்க்க வேணும். அப்போ நீண்ட காலமாக அப்டோமினல் பெயின் ஒன்று இருக்குமா இருந்தால், இப்படியான சிம்டம் இருக்குமா இருந்தால் நீங்கள் தயவு செய்து உதாசீனம் செய்ய தேவையில்லை. உடனடியாக நீங்கள் வைத்திய ஆலோசனை எடுத்து அந்த என்னென்னதை கண்டுபிடிச்சிங்கன்னா வட்டெவர் த டிசீஸ், அதான் எப்பவும் சொல்கிற உண்மை தான், வருமுன் காக்கிறது நல்லவன்னு சொல்லுவோம். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ட்டு. அதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடியது ஏர்லியர் த பெட்டர். எவ்வளோ ஏர்லியாக நாங்கள் ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் பெட்டராக ட்ரீட் பண்ணலாம், நல்ல அவுட்கம் ஒன்று வரும். எவ்வளவு லேட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு காம்ப்ளிகேட் ஆகும், அவுட்கம் பேட் ஆகும். அது
டாக்டர்ஸ் அந்த மெடிக்கல் ஹெல்த் செக்டருக்கும் பேட் நேமும் அன்பிளசன்ட் ஒரு இஃபெக்டை கொடுக்கும். நாங்கள் பேஷண்டையும் லூஸ் பண்ண வேண்டி வரும், ஃபேமிலியும் சால்வ் பண்ணிடும். அப்போ இதுகளை அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்திலே உங்களோட வைத்திய ஆலோசனை போய் சரியான இன்வெஸ்டிகேஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப். இதை வந்து நீண்டகால அப்டோனல் பெயினுக்கு நாங்கள் சில முதல்ல சொன்னேன் பேங்க்ரியாடைட்டிஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ண மாட்டோம். இப்போ அப்பெண்டிக்ஸ் மாதிரி பேங்க்ரியாஸை வெட்டி எறிஞ்சு விடுறதில்லை. நீங்கள் அதோடு தான் சீவிக்க வேணும். ஆனால் யூ ஹேவ் டு பி ஃபாலோ அப்பில் இருக்க வேணும் டில் லாங் பீரியட், லைஃப் லாங்காக இருக்கலாம். இப்போ டயபெட்டிக், ஆஸ்மா இதற்கு நீங்கள் போய் லைஃப் லாங்காக கிளினிக் போய் எடுக்கிற மாதிரி, ப்ரெஷர் இருக்கலாம் நீங்கள் லைஃப் லாங் மோர் தேன் 5 years 10 years உயிரோடு இருக்க மாட்டோம் கிளினிக் ஃபாலோஅப்பில் இருக்கிற மாதிரி குரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் போன்ற நீண்டகால இந்த வயிற்று வலியால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா க்ரோன் டிசீஸ் எல்லாம் நீண்ட காலமாக நீங்கள் ஃபாலோஅப்பில் இருக்கணும். உங்களோட கிளினிக்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. அதில் செய்து கொண்டு வந்தீங்கன்னா சொன்ன உணவு பழக்க வழக்கங்களை எடுத்து தீய உணவு பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களை இல்லாமல் பண்ணி, சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மற்றது அவுட் சைட் மீல், ஃபாஸ்ட் ஃபுட், அந்த உங்களை ஒத்துக்கொள்ளாத சில புதுவிதமான இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்காமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருப்பீங்களா இருந்தால் உங்களோட இந்த பிரச்சனையை நீங்கள் நீண்ட காலத்துக்கு ஈஸியாக டாலரேட் பண்ணி சமாளிக்கலாம். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். நீண்ட காலமாக ஏற்படக்கூடிய இந்த வயிற்று வலி பற்றி கருத்திருந்தோம், அல்லது கிரானிக் அப்டோமினல் பெயின் அப்படின்னே கூறலாம். சாதாரணமாக இந்த நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு வயிற்று வலியாக இருந்தால் அது வந்து தொடர்ந்து விட்டு வருகிறது, அது மட்டும் இல்லாமல் தாங்கக்கூடிய மாதிரி இருந்தால் பொதுவாகவே டாக்டர் எல்லோருமே வந்து எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியம் செய்து விடுவார்கள். ஆனால் இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடியை வைத்து நீங்களே வந்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் பல ஆபத்தான நோய்களுக்குரிய ஒரு முக்கியமான அறிகுறியாகவும் வந்து இந்த நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த வயிற்று வலி இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு விடயத்தையுமே வந்து ஆரம்பத்திலேயே ஒரு மருத்துவ சிகிச்சை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அதனை வந்து குணப்படுத்தவும் முடியும், அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டுகளும் வைத்துக்கொள்ள முடியும். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே டாக்டர் நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். அதில் முக்கியமாக இந்த நீண்ட காலமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி அப்படின்னு சொல்லும்போது நிறைய நபர்களுக்கு வந்து தெரியாத பல விடயங்களாகவே இருக்கலாம். நிறைய நபர்களுக்கு வந்து இந்த பேன்க்ரியாடைட்டிஸ் பற்றி, அதுவும் இந்த கிரானிக் பேன்க்ரியாடைட்டிஸால் வந்து ஒரு நபருக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தான பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அடிஷன்ஸ் பற்றி, அதாவது சத்திர சிகிச்சையின் மூலமாக ஏற்படக்கூடிய அடிஷன்ஸ் பற்றி கருத்திருந்தோம். சீக்கல் மேசஸ், அது வந்து கிரான்ஸ் டிசீஸால் வரக்கூடிய சீக்கல் மேசஸ் பற்றி கருத்திருந்தோம். இந்த மாதிரியான நிறைய பொதுவான பல நமக்கே தெரியாத பல விடயங்களை வந்து சொல்லி தந்தமைக்காக இருந்தது மனப்பூர்வமான நன்றிகள் டாக்டர். நன்றி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தவர் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பொது சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். இன்றைய நமது நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.